தேவையான பொருட்கள் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடல மாவு, பெப்பர் தூள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தென் வாழைக்காவை வந்து ஸ்லேஸாக சிப்ஸ் மாதிரி ஸ்லேஸ் பண்ணி வச்சுக்கணும். தென் அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா தண்ணி விட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்கோசரம். இன்னொன்று என்னன்னா, கடல மாவு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த வாழைக்கால வந்து அந்த மசாலா ஒட்டணுங்கிறதுக்கோசரம் கடல மாவு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இது வந்து பெரட்டி இந்த மாதிரி எல்லா வாழைக்காய் அந்த சிப்ஸ் எல்லா மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்று வாழைக்காவாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பீஸாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா நம்ம வந்து நார்மலாக பஜ்ஜி போடுறோம்ல, அந்த மாதிரி இந்த திக்னஸான பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டு அந்த வாழைக்காய் பஜ்ஜி சுடுற மாதிரி கூட நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் இந்த டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து தவாவில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து உங்களுக்கு தெரியும், உப்பு தண்ணியில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஊற வச்சோன்னாவே வாழைக்காய் வந்து மோஸ்ட்டாக வந்து வெந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணும் போதே இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது அங்கங்கே பச்சையாக இருக்காமல் நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைடு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டு ஆயில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து முருகலாக வரும். ரொம்ப டீப் ஃப்ரை சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவால போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறமேட்டு நம்மளோட வாழைக்காய் சில்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே இப்போ வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.